கொஞ்சம் குக் ஆனதும் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் வேகிற நேரம் பார்த்து 2 கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணால் முருங்கைக்காய், மாங்காய் கிடைச்சா போட்டுக்கலாம். எனக்கு கிடைக்கல, அதனால் நான் கத்திரிக்காயும் வாழைக்காயும் வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுருவோம். நீட்டமாக நறுக்கி போட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். ஏன்னா ஆல்ரெடி கருவாட்டு குழம்பு வந்து கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. லைட்டாகவே போட்டுப்போம். வேணும்னா நம்ம உப்பு கூட சேர்த்துக்கலாம், கூடிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் உப்பு குறைவாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். இந்த கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். இப்போ நான் சாலை கருவாடு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்ச கருவாடை இது கூட சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம், அதனால் இப்போ கருவாடுலேயும் உப்பு இருக்கும், உப்பு போடண்டாம். இது வந்து ரொம்ப கிண்டினா கருவாடு உடஞ்சிரும். இப்போ நான் இதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிரும், மஞ்சள், மல்லி, வத்தல் எல்லாமே சேர்ந்துடும். அதனால் இந்த ஒரு பொடி மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அதை மட்டும் போட்டுப்போம். போட்டு ஒரு கிண்டிடுவோம். ரொம்ப பார்த்து கிண்டுங்க, ரொம்ப கிண்டிங்கன்னா கருவாடு உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் மெதுவாகவே கிண்டி விடுங்க. இந்த நேரத்தில் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை ஊற்றிடுவோம். இப்போது புளி தண்ணி கொஞ்சம் கூடுதலாலே ஊற்றிக்குங்க. கருவாடு குழம்பு, மீன் குழம்புலாம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது ஒரு கொதி வரட்டும். நீங்கள் 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம், இல்லைன்னா அப்படியேவும் விட்டுடலாம். ஒரு கொதி வந்துடட்டும். மஞ்சட்டி ஆனோன்னு உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆயிரும். இந்த டைமில் நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு வேணால் லைட்டாக போட்டுங்க. நான் லைட்டாக போட்டுக்கிறேன், கொஞ்சம் கம்மியாக இருந்தப்பல இருக்குது. ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த லைட்டாக ஓரங்களில் கொதி வர ஆரம்பிக்குது, பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய வியூஸ் பார்க்குறீங்க, நிறைய வியூஸ் போயிட்டுருக்கு. ஆனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிட்டு சொன்னல ஆல்ரெடி மண்சட்டி சூடாக தான் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம சூடு ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாக குக் ஆயிரும். இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த கொதி வந்து நேரம் பார்த்து
இப்போ நான் அரை மூடி தேங்காய், கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் அரைச்சி வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா தேங்காய் அரைச்சி போட்டால் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது, அதனால பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இது கொதி வந்தோன்னா இந்த பாலை இது கூட ஆட் பண்ணி நம்ம வேக விட்டோன்னா அது கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த பாலை நான் இது கூட ஊற்றிக்கிறேன். இப்போ வேணால் நீங்கள் லைட்டாக உப்பு செக் பண்ணிக்கிங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கிங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து உப்பு லைட்டாக கம்மியாக இருந்தாப்புல தான் இருக்கும். நீங்கள் அதை நினச்சிட்டு நிறைய போட்டிங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி கருவாடை வேறு நம்ம உள்ளே இறக்கியிருக்கோம், அது இருந்து உப்பு இதாயிரும். அதனால் பார்த்து போட்டுக்குங்க கருவாட்டு குழம்புக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா கொதி வந்து வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம மூடிப்போம். ஆல்ரெடி இப்போ நம்ம குழம்பு தயாராகிடுச்சு. மூடி எடுத்து பார்ப்போம். அக்கா என்ன 10 நிமிஷம்னு சொன்னாங்கன்னு நினைக்காதீங்க, நான் எடிட்டில் கட் பண்ணிட்டேன். இப்போ என் ஸ்டைலில் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.